மதுரையில் காதல் திருமணம் செய்து வைத்த தலித் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் இன்று விசாரணை மேற்கொண்டனர். மதுரை அருகே சக்கிமங்கலத்தைச் சேர்ந்த முத்துமாணிக்கம் என்ற தலித் இளைஞர் கடந்த செவ்வாய்க்கிழமை 8 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். தனது நண்பர் ஒருவருக்கு வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை முத்துமாணிக்கம் திருமணம் செய்து வைத்த காரணத்தால் அவர் கொலை செய்யப்பட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் உறவினர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் முத்துமாணிக்கத்தின் குடும்பத்தினரிடம் இன்று விசாரணை மேற்கொண்டனர். அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி காவல்துறையினருக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் அறிவுறுத்தினர். வந்து பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன மானிட்டரி ரிலீஃப் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. என்ன செக்ஷன் போடணுமோ அதையும் கரெக்டாக போலீஸ் தரப்பில் செஞ்சுருக்காங்க. கமிஷன் திருப்தி, போலீஸ் பிக்கெட்ஸும் போட்டிருக்கிறாங்க அங்கங்கே. அதனால் எல்லா வகையிலையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்னங்கிறது நாங்கள் ரிப்போர்ட்டாக ஆணையத்திலிருந்து நாங்கள் அனுப்புவோம். இவங்களை தாண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு போனது இருக்குது. சிறுவர்கள் வந்து போய் வர்றதுக்கான பாதுகாப்பும் எங்களுக்கு இருக்கும். முக்கியமாக வந்து கல்வி, பள்ளி குழந்தைகள் போய் வரணும். ஒரு சிறுமியை பிடிச்சி இழுத்து எதுனாலும் பண்ணிட்டாலுமே இது நடக்கும். என்னோட பையன் தான் போயிட்டான், அடுத்த சமுதாயத்துக்குனாலும் அடுத்த சன்னதிகளுக்குனாலும் பாதுகாப்பு வேணும். அதுக்குள்ளே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க.